ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இச்சாபுரத்துக்கு முன்னாடி இருக்குங்க பலாசாங்கிற ஊருங்க. டயர்லாம் செக் பண்ணிவிட்டு மணி எவ்வளோ தெரியுங்களா? மணி பார்த்தீங்கன்னா அது 6:30 ஆகுதுங்க. சமையல் செய்யணும். குக்கரில் எடுத்து வச்சுக்கிறேங்க. விலை கிளவிட்டு சமையல் செய்யணும். கொடுங்க. இந்த கல் பார்த்தீங்களா இப்படி இதாட்டு இருக்குது. அப்படி எந்தளவுக்கு ஏறி நிற்க பாருங்க. இதே பஞ்சர் ஆகிடும். சரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க. கார் வந்து பைக் மேலே அடிச்சிருச்சுங்க. அந்த பைக்கில் வந்தவர் பார்த்திங்கன்னா ஸ்பாட் அவுட்டு. அந்த வீடியோவில் காட்ட முடியல. அதெல்லாம் எதுக்கு காட்டிட்டு ஒன்று எடுக்கலைங்க. அப்படியே கை தனியாக கால் தனியாக கிடக்குதுங்க. சொல்லும் போது ஒரு மாதிரியாக இருக்குது. கார் போய் பைக்கில் அடிச்சிருக்குது. எப்படியாச்சுன்னு தெரில. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆகிருக்குதுங்க. எதில் போனாலும் சரி, நம்ம கரெக்டாக போனாலும் சரி, ஆப்போசிட்டு வரவன் நல்லா சரியாக வந்தால் தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா முடிஞ்சுங்க வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்துட்டேங்க. மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. காலையில் ஒரு 10 மணிக்கு இச்சாபுரத்தில் எடுத்தேங்க. அதாவது அந்த பக்கம் ஒடிசா, ஆந்திரா ஒடிசா பார்டருங்க. இப்போ இந்த பார்டர் வரைக்கும் 10:30 ஆகி போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரங்க. லைட் வெளிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. லாரிக்கு வந்து ஒரு கைடாப்பில் எங்கே நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இருக்கு. காட்டுறேன் பாருங்கள். பங்க்கு இண்டியன் பம்பில் நிற்கிறேங்க. காலையில் தான் வண்டி எடுக்கணும். நம்ம டிரைவர் அத்தாரிட்டியெல்லாம் போடணுங்க. உங்களுக்கு காலையில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படியே போய் சாப்பிட்டு தூங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டிக்கு டிரைவர் அத்தாரிட்டி போட்டாச்சுங்க. இதை போட்டு வந்துட்டுருக்கிறேன். எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கிளம்புறது சாயந்தரம் தான் கிளம்பணுங்க. இப்போ கிளம்ப முடியாது. முன்னாடியால் இது டிராஃபிக் நம்ம வண்டி கட்டி வச்சுக்கிறாங்க. இடம் பணம் போகிறதுக்காக. எப்படான்னு தெரில. பார்க்கலாம். இங்கே சமையல் செஞ்சுட்டு இப்படி கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலை ஆகிட்டு இருக்குதுங்க. ஏதாவது சாயந்தரம் தான் கிளம்பணும். குளிச்சுட்டு கிளம்பணுங்க. அந்த டிரைவர் அத்தாரிட்டி போகலன்னா நைட்டு எங்கேயும் பக்கமாக பக்கத்தெல்லாம் தாண்டி இருப்போம். டிரைவர் அத்தாரிட்டிங்கிறது மெயின். ஒருத்தலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பேங்க. செக் பண்ணி பாருங்கள். நான் அசாம் இது திரிபுரா ரொம்ப போட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நிறுத்தி வச்சுக்கிறாங்க வண்டியெல்லாங்க.
எத்தனை மணிக்கு விட்றாங்கன்னு தெரில. நான் அப்படியே சமையல் செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. முட்டை வாங்கிட்டு வந்துருக்குறேன். அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் ஆகிடுச்சுங்க. என்ன வெஜ் சாப்பாடு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு செஞ்சுங்க. முட்டை குழம்பு செஞ்சுருக்குறோம். நாங்கள் சாப்பிட போகிறேன், வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகுதுங்க. எல்லாம் வண்டி அப்படியே நின்றுட்டே இருக்குது. முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் லைனாக நிற்கிதுங்களாம்மா, நிறுத்தி வச்சுருக்காங்களாம்மா. என்ன ரீசன் தெரியலிங்கிறாங்க. அப்படியே ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடி கிளம்பான்ட்டு இருக்கும்போது வண்டியெல்லாம் கேட்டாங்க. கேட்டால் ஒரு வண்டி உள்ள வர வண்டி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிற்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா போகிறதுங்க. இந்த பக்கமெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அசாம் பக்கம் போகிறோம். அவங்க கல்கத்தா போய் தொந்தரவே இல்லை. அவங்க நைட்டு 12 மணிக்கு எடுத்தாங்க கூட கிளம்பி போயிடுவாங்க. நம்ம போய் டீசல் வேறு அடிக்கணுங்க. இது இந்தியன் ஆயில் பங்க்குங்க. நம்ம இங்கே எப்போவுமே அடிக்க மாட்டோம் இந்தியன் ஆயிலில். நம்ம எப்போயும் பாரத் அடிப்போம். இங்கேருந்தே வண்டியில் சார் நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளேயும் நிறைய வண்டி நிற்கிது. நம்ம போய் டீசல் ஃபில் பண்ணணுங்க. நம்ம வண்டி வேறு அங்கேயே நிற்கிது. நேற்று லேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பங்க்கில் வண்டி நிறுத்தியிருந்து எடுத்தேங்க. ஒரு 6 மணிக்கு எடுத்தேங்க. விசாரிச்சு வந்த வண்டியெல்லாம் விசாரித்தோம். முன்னாடி நிற்கிதுங்களாமா வண்டி பிளாக் சரியாச்சான்னு. இன்னும் சரியாகலப்பா 6 மணிக்கு மேலே விடுவோன்னாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே எடுத்தேங்க. 6 மணிக்கு மேலே கரெக்டாக 6 மணிக்கு எடுத்தோம். பிளாக் சரியாக எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வந்தாங்க. சரியாக சொன்னால் 10 கிலோமீட்டரில் வண்டி வந்து நின்றுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை வண்டி நிற்கிதுங்க. லைன் கட்டி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாமல் போலீஸ்காரன் டிவைட் வச்சு அடைச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு தெரில. காலையிலேயே சொன்னாங்க 10 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிதுன்ட்டு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பக்கம் நிற்கிதுன்னு தெரிய மாட்டேங்குது. கிளம்பி 8 மணிக்கு மேலே உடனே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டாங்க. கருகும்னு இருக்குதுங்க. அப்படியே காட்டுற பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துக்கு லைட்டாக பண்ணிக்கிறேன். ஒரு சவுண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த இன்னும் வெட்டிக்கிலேன்னு நினைக்கிறேன். அது கத்துற சவுண்டு பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் காடு மாதிரி இருக்குதுங்க. கேட்குதுங்களா? சவுண்டெல்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோ இனிமையாக இருக்குதுங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டார்ஸுங்க. நிலா தெரியுது. ஸ்டார்ஸில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்டார்ஸுங்க. செம்மையாக இருக்குது. இப்படி குட்டி குட்டி குட்டியாக அத்தனை இது இருக்குது. காலையில் 3 மணிக்கு தாங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு அதில் அடைச்சி வச்சுட்டாங்க. வந்து நம்ம டீசல் அடிச்சிட்டேங்க. இங்கே தான் பங்க்கு, நம்ம ரெகுலர் அடிக்கிற பங்கு தான் இது.
அந்த டீசல் அடிச்சுட்டு இப்படி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. எப்போவுமே இந்த டைம் வந்து பங்கில் ஆல்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த டைம் நைட்டெல்லாம் 2 நாளாக ஆல்ட்டுங்கிறனால பகலும் நைட்டும் பகல்லே அப்படியே கல்கத்தாக்குள்ளே போயிடலான்ட்டு இருக்குங்க. பார்க்கலாங்க, அப்படியே ஒரு 8 மணி 9 மணி வரை கல்கட்டா தாண்டிடுவோன்னு பார்க்குறோம். டீசல் அடித்தா ஃபில் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஓகே, அப்படியே கிளம்பலாங்க.